அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இப்போது நாம திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதியினுடைய கள நிலவரத்தை பார்க்க போறோம். சரிங்க சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த பொன்னேரி தனி தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கிறது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் நம்ம தகவலா சொல்ல போறோம். இங்க இந்த பொன்னேரி தொகுதியில மொத்த வாக்காளர்கள் 2,67,345 பேர். இங்கு பதிவான வாக்குகள் என்று பார்த்தோம்னா 2,10,054 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். பதிவுகள் ஆயிருக்குது, போட்டிருக்காங்க. இதுல இங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் துரை சந்திரசேகரன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவரு பெற்ற வாக்குகள் 94,528 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. இரண்டாம் நிலையில அதிமுக 84,839 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். அதிமுகவின் சொல்ல பலராமன் போட்டிட்டு இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியில மகேஸ்வரி 19,027 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. மக்கள் நீதி மையத்துல டி தேசகராஜன் 5,394 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அமமுகவுல பொன் ராஜா 2,832 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. நோட்டாவுல 1,554 வாக்குகள் இந்த தொகுதியில பதிவாகிருக்குது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் 9,689 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். இது ஒரு குறைவான ஓட்டு தான் திமுகவுக்கு. ஆமாங்க சார். ஏன்னா இது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் சார், இது ஏடிஎம்கேக்கான ஒரு ஃபேவரான தொகுதிக்கு சார். தொகுதி இது தொடர்ந்து ஏடிஎம்கே தான் அங்கே ஜெயிச்சுட்டே வந்திருக்காங்க சார். அவங்க அப்புறம் காங்கிரஸ் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க சார். திமுக ஒரு 4 முறை ஜெயிச்சிருக்காங்க சார். ஒரு தனி தொகுதி தானே சார், தனி தொகுதியான ஏரியா சார். இங்கே தலித் வன்னியர்கள் இவங்க எல்லாமே வன்னியர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் யாதவர்கள், தெலுங்கு பேசுறவங்க இவங்களா இருக்கிறாங்க சார். அது திமுகவோட கூட்டணியில காங்கிரஸ் நின்னதுனால இந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்குது, கொஞ்சம் குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக கூட்டணி 1,09,177 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். அதிமுக கூட்டணி 41,195 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 22,284 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அது 63,479 வாக்குகள். தனியா நிக்கிறப்ப ஓட்டு குறைஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு ஆமா, பிஜேபியும் ஏடிஎம்கேயும் தனித்தனியா நிக்கிறப்ப வாங்கின ஒன்னாவது வாங்கின ஓட்டோட ஓட்டு குறைஞ்சிருக்கு. ஏன்னா அதிமுக சட்டமன்றத்துல 84,839 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க 63,479 தான் ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்கியிருக்கிறாங்க. தனி தொகுதியில இது ஒரு பெரிய ரோல், இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஆமா ஆமா. அதனால திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் பொன்னேரி தொகுதியில 45,698 வாக்குகள் லீடு எடுத்திருக்காங்க. ஓ சரி. இப்ப ரொம்ப அதிகபட்சமான லீடு சார். இது 9,000 சட்டமன்றத்துல இதுல 45,000 வரும். இப்ப இங்க தேமுதிகவும் அமமுகவும் அப்ப சட்டமன்றத்தில் எவ்வளவு வாங்கினாங்க சார் 2021? அமமுக 2,832 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்க சார். ஓகே. மக்கள் நீதி மையம் 5,394 வாக்கு. அப்படி பார்த்தா மக்கள் மையம் திமுகவோட சேர்ந்துட்டாங்க. அவங்க சேர்ந்துட்டாங்க. அமமுக இப்ப ஏடிஎம்கே தான் சேர போறாங்க. அமமுக தேமுதிக எல்லாம் சேர்ந்தா கூட இந்த வெற்றியை இவங்க தடுக்க முடியாது தெரியுது சார். ஏன்னா இப்ப மக்களவை நடந்து முடிந்து சரியா ஒரு வருடம் தான் ஆகுது. இப்ப இந்த 45,000 வாக்குகளும் திமுக மக்களவை தேர்தலில் வாங்கின கூடுதலான வாக்குகள் என்னதான் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது என்று சொன்னாலும் கூட அது திமுகவுக்கு எதிரான ஒரு பேரலை, எதிர்ப்பு அலை இல்லைங்க சார். இப்ப எதிர்ப்பு அலைங்கிறது 96க்கு அப்புறமேல் கிடையாது. அந்த தேர்தலுக்கு அப்புறமேலு அவங்கவுங்க செல்வாக்கு, அவங்கவுங்க தேர்தல் களத்துல எப்படி பணியாற்றுறாங்க, எப்படி மக்களை எப்படி அணுகுறாங்க, மக்கள் அவங்க எப்படி வச்சிருக்கிறாங்கிறத பொறுத்துதான் இந்த வெற்றி தோல்விங்கிறதே வருது. அலைனா தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி ஸ்வீப் ஆகணும், அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லவே இல்லைங்க. அது மாதிரி அலையெல்லாம் ஒண்ணு தோன்றல. இந்தியா முழுக்க மோடி அடிச்சது தமிழ்நாட்டுல அடிக்கலையே சார். இங்க பிஜேபி இந்தியா முழுக்க ஜெயிச்சுட்டு வரப்ப தமிழ்நாட்டுல ஜெயிக்காத காரணம் என்னங்க சார்? இங்க அலை அடிக்கலதான் இருக்கும். அப்ப அலங்கிறது இங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இல்ல. கட்சி தலைவர்களோட செயல்பாடுகளும் அந்த சட்டமன்றத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்களோட செயல்பாடை பொறுத்துதான் மக்களோட ஓட்டு நமக்கு வாக்களிக்கிறாங்க. இப்படி பார்த்தா ஸ்கிரீன் ஸ்வீப்பா அவங்களுக்கு திமுகவுக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் 9,000 வாக்குகள் கூட்டணி கட்சிங்கிறதுனாலதான் அந்த ஓட்டோட எண்ணிக்கை குறையுது.
ஒருவேளை திமுகவை இப்ப காங்கிரஸ் வந்து எம்பி தேர்தலுக்கு ஓட்டு ஃபுல்லா இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க, வேலை பார்த்திருக்காங்க. அதனால சட்டமன்ற தேர்தலில் ஒரு 9,000 வாக்குகளை லீடு எடுத்த திமுக கூட்டணி 2024 மக்களவை தேர்தலில் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில 45,000 வாக்குகள் வந்து லீடு எடுத்து திரும்பி காங்கிரஸ் கேட்பாங்க சார். ஆமா, அவங்க சைடு வந்து ஏடிஎம்கே திருப்பி நிற்பாங்க சார். அவங்க திமுக கூட்டணிக்கு பொன்னேரி தனி தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு அரசியல் கூட்டணி களங்கள்லாம் மாறினா கூட இந்த திமுக கூட்டணி மாறாத வரைக்கும், இதுல எதுவும் நடக்காத வரைக்கும் இவங்க தான் ஜெயிப்பாங்க. சரிங்க சார். மீண்டும் இன்னொரு சட்டமன்ற தொகுதியினுடைய கள நிலவரத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.